ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய அருமையான வெரைட்டி ரைசஸ் ரெசிபீஸை பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம விதவிதமாக செஞ்சு பேக் பண்ணணுங்கிற திருப்தியும் இருக்குங்க. இந்த வெரைட்டி ரைசஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, ஹெட்டிக்கான டேல டீட்டெயிலாக நிறைய ஐட்டம் சமைக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறப்ப ஒரு 1 pot மீலோ வெரைட்டி ரைஸோ நம்ம சூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு இதெல்லாம் நல்ல சாய்ஸுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபியாக நல்ல கலர்ஃபுல்லான அதே சமயம் நல்ல டேஸ்டியான பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபியில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி இந்த பீட்ரூட் ரைஸ் செய்கிறோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பீட்ரூட் ரைஸை நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் கூட நல்ல ரைத்தா வறுவலோடலாம் பரிமாறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பீட்ரூட் ரைஸு, ஆனியன் ரைத்தா கூடவே மஷ்ரூம் சில்லி செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இந்த பீட்ரூட் ரைஸுக்கு நம்ம பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். பட் பாசுமதி ரைஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸை நல்ல ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு தண்ணி விட்டு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம். இந்த ரைஸ் ஊறிட்டு இருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம பீட்ரூட் ஆனியன் நல்லா கட் பண்ணிக்கலாம். இங்கே 2 பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். பீட்ரூட்டில் நிறைய அயர்ன் அண்ட் கால்சியம் இருக்குது, நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது பர்டிகுலர்லி அனீமிக்காக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பீட்ரூட்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அதாவது ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ பீட்ரூட் நல்லா கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகு. இந்த பெப்பர் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, சேர்க்கிறது ரொம்ப நல்லது. பீட்ரூட் இனிப்பு சுவை தரும், அதுக்கு மிளகெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 2 சின்ன பீஸ் பட்டை. நம்ம இங்கே 1/4 கிலோ அரிசி சேர்க்கிறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துட்ருக்கோம். அடுத்ததாக 3 கிராம்பு, கூடவே 2 ஏலக்காய். அடுத்தது கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, ஸ்டோன் ஃப்ளார். இது சேர்க்கும்போது வாசனை கூடுதலாக இருக்கும், இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடிச்சிடுவோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக பொடிச்சுக்கணும். ஸோ ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடிச்சாச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது, அதனால் நான் 5 பல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 6-7 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்ல கொரகொரப்பாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ ஃப்ரெஷ்ஷான மசாலா இங்கே ரெடி. அடுத்தது வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் ரைஸை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்ப்போம். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனைஸ், 2 ஏலக்காய். இது இந்த சூடான எண்ணெயில் போட்டு விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை சேர்த்துடலாம். 1 வெங்காயத்தை நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சாச்சு, அது இப்போ சேர்த்தாச்சுங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயத்துக்கு கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம். மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இங்கே அரைச்சிருக்கிறது எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க.
மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்து மசாலா அரைச்சிருக்கிறோம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். தக்காளி ஸ்பீடாக வதங்கி வர்றதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டால் தக்காளி ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்ச புதினா இலைகள் கொஞ்சம், கூடவே 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப குழஞ்சி மசியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். 250 கிராம் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தோம். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். நம்ம ஊற வச்சுருந்த 1 டம்ளர் ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ரைஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம், பட் அது கொஞ்சம் பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடியை எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் போட வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஸ்டீம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி கிளறி விடுவோம். பாருங்கள், நல்லா பாதி அளவுக்கு ரைஸ் வெந்துருச்சு. நம்ம விட்டுருந்த தண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இப்போ டைட்டாக நம்ம குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி ஒரே விசிலுக்கு வெயிட் பண்ணி விடுங்க. விசில் வரலன்னா 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரே விசிலில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு விசில் வந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்குது, அடிப்பிடிக்கல, பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க. டக்குன்னு நம்மளுக்கு ஒரு அருமையான பீட்ரூட் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அழகான பிங்க் கலரில் இந்த சாதம் இருக்கிறதால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்செல்லாம் செஞ்சுருக்கிறதால பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரைஸை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் கூட நல்ல ஒரு ஆனியன் ரைத்தா வறுவலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு ஆனியன் ரைத்தாவும் மஷ்ரூம் சில்லியும் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. மஷ்ரூம் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் இதுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ரைஸ் நல்ல சுவையான பச்சைப்பயிறு சாதம், கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு சாதம். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. நல்ல சுவையாகவும் இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நல்ல முழு பச்சைப்பயிரும் அந்த அரிசியும் சேர்த்து செய்கிறோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அது சுட சுட பச்சைப்பயிறு சாதம் பரிமாறி மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு கலந்து சாப்பிட்டாவா செம்மையாக இருக்குங்க. இந்த பச்சைப்பயிறு சாதத்துக்கு கூட நல்ல பொரியலும் வச்சு நம்ம கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுல் மீலாக இருக்கும்.
இங்கே நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா நல்ல ஒரு முட்டை பொரியலும் வாழைத்தண்டு பொரியலும் செஞ்சுருந்தேன். இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. இங்கே இதை ஒரு சஜஷனாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் செய்யலாம், இல்லை ஜஸ்ட் அப்பளம் ஊறுகாய் வச்சும் சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து எடுத்துகிட்டு கழுவி ஊற வச்சிடலாம். நான் இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பார்பாயில்டு பொன்னி ரைஸ் எடுத்துருக்கிறேன். வீட்டில் ரெகுலராக சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாம். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. நல்ல ஒரு 15-20 நிமிஷம் ரைஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது இங்கே பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. நான் இன்றைக்கி முளைவிட்ட பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப சத்தானது. எல்லாருக்கும் தெரியும், பச்சைப்பயிரில் நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நல்ல நார்ச்சத்தும் இருக்குது. அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பச்சைப்பயிறு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸாக இருந்தால் இன்னுமே நல்லது. பட் இந்த ரெசிபிக்கு ஸ்ப்ரவுட்ஸ் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாதுங்க. ஸ்ப்ரவுட்ஸாக இருந்தால் நல்லது. இல்லைனா நீங்கள் ஊறின பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஊற வைக்காட்டியும் பிரச்சனை இல்லை. பச்சைப்பயிறு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடவே சேர்த்து வேக வச்சலாம். அது பர்ஃபெக்டாக வெந்துடும். அந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த பச்சைப்பயிறு சாதம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோடு இருக்குங்க. அதாவது இங்கே ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவும் யூஸ் பண்ணி பச்சைப்பயிறு சாதம் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இந்த ட்ரை ஸ்பைசஸை மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்று ஓட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இங்கே பூண்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது, நான் இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். இப்போ சாதம் தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு விட்டுடலாம். கூடவே நல்ல சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை சேர்த்துருவோங்க. கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். ஏன்னா பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 4-5 காஞ்ச வரமிளகா சேர்த்துக்கலாம். இங்கே அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். தாளிப்புக்கு 4-5 வரமிளகா சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறேன். நீங்கள் காரெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு விட்டுடலாம். இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து சாஃப்டாகிடும். பாருங்கள், தக்காளி நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்த்துக்குவோங்க. நல்ல ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பால் ரைஸ் அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் இங்கே நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சைப்பயிரும் சேர்த்து போட போகிறோம். ஸோ 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ கழுவி ஊற வச்சுருக்கிற ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்ததாக பச்சைப்பயிரையும் சேர்த்துருவோங்க. நான் இங்கே முளைவிட்ட பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊறின பச்சைப்பயிரும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். முளைவிட்ட பச்சைப்பயிறு ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டாக பச்சைப்பயிரையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்குறோம், அதையும் ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு
ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுருவோம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி இலை நிறையா போட்டால். அவ்வளோதான், எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடியை போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்ல 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், கமகமன்னு வாசனையோட ஒரு அருமையான பச்சைப்பயிறு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி இது. ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி பச்சைப்பயிறு சாதமெல்லாம் செஞ்சால் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வெந்திருக்கு. பச்சைப்பயிறு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. மொளவெட்ட பச்சைப்பயிறு நல்லா பர்ஃபெக்டாக குயிக்காக வெந்துடும். அவ்வளோதாங்க. இந்த பச்சைப்பயிறு சாதம் சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ரெசிபி. நல்ல ஒரு குயிக் அண்ட் ஹெல்தி 1 pot மீல். நல்ல சுட சுட சாதம் பரிமாறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பச்சைப்பயிறு சாதத்தோட நல்ல ஒரு பொரியலெல்லாம் கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஹோல்சம் மீலாக இருக்கும். நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு சாதத்தோட நல்ல ஒரு வாழைத்தண்டு பொரியலும் முட்டை பொரியலும் எங்கள் வீட்டில் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் பண்ணலாம். இங்கே ஒரு சஜஷனாக இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பச்சைப்பயிறு சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சத்தான உணவாகவும் இருக்கும். நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயமான புதினா புலாவ், ஒரு அருமையான 1 pot ரைஸு டக்குன்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்ம ஸ்பெஷலாகவும் செய்யணும், அதே சமயம் குயிக் அண்ட் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது இது நல்ல சாய்ஸுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா நல்ல பொருத்தமாக இருக்குங்க. வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை எல்லாம் நல்ல பொருத்தமாக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸுக்கு மட்டன் சிக்கன் வறுவலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த புதினா புலாவோட பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை. இந்த ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். புதினா புலாவோட சிக்கன் தவா ஃப்ரை ஒரு நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சஜஷனாக இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை அளந்து ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு அகலமான பவுலில் ஒரு ஃபுல் டம்ளருக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து பாசுமதி ரைஸ். 250 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவிடலாம். இப்போ கழுவின அரிசியில் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். அந்த டைம் கேப்பில் நம்ம வெங்காயம்லாம் வெட்டி அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது புதினா புலாவுக்கு புதினா மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல் கைப்பிடிக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அடுத்ததாக ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு தான் 4 சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் நீக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன், காரமான பச்சை மிளகாய். நான் எடுத்திருக்கிறது 1 டம்ளர் ரைஸ், 250 கிராம் ரைஸுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இது சரியாக இருக்கும் காரம். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட புதினா பேஸ்ட் ரெடி. இப்போ நம்ம புதினா புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ குக்கரை கழுவி ஸ்டவ்வில் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சூடாகி உருகி வரட்டும். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 2 பிரிஞ்சி இலை. இது எல்லாமே நம்ம இந்த ஆயிலில் போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சு நல்ல வாசனை வரட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க.
முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளியை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி ஈஸியாக வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, அதிகம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி குயிக்காக வெந்து சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த புதினா மசாலா விழுதை சேர்த்துடலாங்க. கம்ப்ளீட்டாக புதினா மசாலா விழுது சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையான பொருட்கள் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், ரா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கிறோம். அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, இங்கே நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது புதினா புலாவ் சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, நல்லாயிருக்கும். நம்ம பட்டாணி எல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லதும் கூட. நீங்கள் வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சேர்க்கலாம். அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். நான் இப்போ பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. இதுவே காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு சேர்த்துக்கங்க. பட்டாணி சேர்க்காமலும் பண்ணலாம். நான் இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டேங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தேன். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி குக்கரில் வேக வைக்கிறதுக்கு. அரிசி நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் வெந்துடும், உதிரியாகவும் இருக்கும். ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ கழுவி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை சேர்த்துடலாம். 250 கிராம் பாசுமதி ரைஸ். அரிசி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை எடுத்து ஜஸ்ட் மேலே அப்படி வச்சு விட்டுருங்க. இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரைஸ் வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. அந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலால் விட்டுட்டு குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வெந்து வரட்டும். விசில் வந்தால் ஒரு விசில், இல்லைன்னா 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் விட்டு ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கமன்னு வாசனையோட அருமையான புதினா புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது ரொம்ப கிளறி விடாதீங்க, அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். பாருங்கள், நல்ல சாதம் ஃப்ளஃபியாக வெந்திருக்கு, உதிரியாகவும் இருக்குது, அடியும் பிடிக்கல. அவ்வளோதாங்க, அருமையான புதினா புலாவ் நல்ல கமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், சாதம் நல்ல உதிரியாக கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ரைஸ், சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழக்கிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தக்காளி சாதத்தோட பொரியல், அப்பளம் இதெல்லாம் வந்து நல்லா சூட் ஆகும்.
எக்கு வந்து நல்லா சூட் ஆகும். நான் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் பெப்பர் மசாலா ரெசிபியும் உங்களோட இந்த தக்காளி சாதத்தோடு ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாங்க. இங்கே வடித்த சாதம் ஒரு கப்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம் இருக்கும். சாதம் இப்படி உதிரி உதிரியாக இருக்கிறது மெயின். எந்த வெரைட்டி ரைஸஸ் செய்தாலும் நம்மளுக்கு சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், குழஞ்ச சாதம் ஒத்து வராது. அதே மாதிரி நம்ம புதுசாக வடித்த சாதமும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். காலையில் வடித்த சாதம் சாயந்தரம் மிச்சம் இருந்தால் இப்படி ஒரு டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் ரெடி. அடுத்தது நம்ம தக்காளி சாதம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே இடித்த பூண்டு ஒரு 4 பல். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நல்லா ஃபுல் டீஸ்பூனுக்கு அளந்து சேர்த்துக்கங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்படி சாம்பார் பொடி சேர்த்துட்டோம்னா சாதமோட கலர் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். 3 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நம்ம தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி டக்குன்னு தண்ணி விட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கி வந்துடும், ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டால் அவ்வளோதான், நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லாவே சாஃப்டாகிடும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாங்க. இங்கே 350 கிராம் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேங்க. இந்த சாதம் வந்து புதுசாக வடித்த சாதமாகவும் இருக்கலாம், லெஃப்ட் ஓவர் ரைஸாகவும் இருக்கலாம். பட் சாதம் வந்து கொஞ்சம் நல்ல உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு சாதமும் அந்த தக்காளி சேர்த்து கிளறும் போது ரொம்ப அதிகமாக குழையாமல் இருக்கும், சாதம் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். குழஞ்ச சாதம் சேர்த்தோம்னா அப்புறம் தக்காளி சாதம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சாதத்தை சேர்த்துக்கங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. ஆல்மோஸ்ட் சாதம் ரெடி. இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான சிம்பிளான தக்காளி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலர்ஸ் தக்காளி சாதம், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டீட்டெயிலாக சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாத சமயத்தில் இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு பண்ணிடலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு எல்லா விதமான பொரியலும் சூட்டபுளாக இருக்கும். அப்பளம், சிப்ஸு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே சமயம் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக எக் டிஷ்ஷஸும் இதோட நல்ல பொருத்தமாக இருக்குங்க. நான் இந்த தக்காளி சாதத்தோட எக் பெப்பர் மசாலா பரிமாறி இருக்கிறேன். அந்த ரெசிபியும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அருமையான எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எக்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே 6 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா எக்கை பாயில் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக எக்கு வெந்துடும். இப்போ எக்கு மேலே அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் பாயில் பண்ணின எக்கில் இம்மீடியட்டாக அந்த சுடுதண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம உரிச்சோம்னா அழகாக வந்து எக்கு உரிஞ்சு வந்துடும். அடுத்தது வெந்த முட்டைகளை 2 கட் பண்ணியாச்சுங்க. ஸோ எக் ரெடி. இப்போ நம்ம எக் பெப்பர் மசாலா தாளிச்சிடலாம்.
இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக வெதுன்னு ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, கூடவே கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக ஆயில் வெதுன்னு இருக்கும்போதே இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடானதுக்கப்புறம் சேர்த்தா மசாலா பொடியெல்லாம் கரிஞ்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற முட்டையை நம்ம இப்படி அடுக்கி விட்டுறலாம். அதாவது 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், அது இந்த ஆயிலில் இப்படி அடுக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த முட்டை இந்த மசாலா பொடியோடு சேர்த்து இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது முட்டைக்கு நல்ல உப்பு காரம் பிடிக்குங்க. அந்த ஆயிலில் லைட்டாக அந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த முட்டையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ எல்லா முட்டைகளையும் மெல்லமாக திருப்பி போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு இப்படி அழகாக திருப்பிடலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. பெப்பர் மசாலாலாம் தாளிச்சிட்டு நம்ம இந்த ஃப்ரையான எக்கை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒயிட்டும் எல்லோவும் தனித்தனியாக சீக்கிரம் கலந்து வராது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேலே லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃப்ரையான எக்ஸை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அந்த கடாயில் அந்த எண்ணெய் அப்படியே இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது ஒரு பெரிய வெங்காயம், நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக ஒரு 1/2 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி வெட்டி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். ஸோ பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம முட்டையும் வறுத்து வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ எக் பெப்பர் மசாலாவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை அடுக்கி விட்டுறலாம். பொறுமையாக போட்டு விடுங்க. கேர்ஃபுல்லாக மெல்லமாக கலந்து விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்துடாதீங்க, மெதுவாக கலந்து விடுங்க. 2 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த எக்கு ஃப்ரை ஆகி வரட்டும். ஆல்மோஸ்ட் எக் ரெடி. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான எக் பெப்பர் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. பட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவே இது நல்ல பொருத்தமாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய அந்த எக் பெப்பர் மசாலா அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த எக் மசாலா பண்ணுறதுக்கு.
அடுத்ததான் நம்ம இங்கே பார்க்குற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு வெஜ் புலாவ். அதுவும் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் செய்கிற வெஜ் புலாவ். இது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. இங்கே வெஜ் புலாவ் செய்யறதுக்கு 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். இந்த ரைஸை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துடலாம். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அந்த டைம் கேப்பில் நம்ம காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம தாளிச்சுட்டு என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த ஆயிலெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துடலாங்க. நல்லா ஒரு பெரிய பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா அந்த ஆயிலில் போட்டு பொரிய விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு நல்லா வாசனை வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க. சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம். கூடவே மிஸ் பண்ணாமல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டு செவந்து வரட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தனியாக நான் வறுத்து விட்டுக்கிறேன். இந்த வெங்காயமும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணுங்க. ஸோ நல்லா எல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாவை ஜஸ்ட் இப்படி லைட்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ வெடிக்காமல் வதங்கி வரும். இந்த ரைஸுக்கு நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மசாலா பொடியோ மிளகாய் பொடியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகா நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 நீளமான பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்து வதக்கிடலாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின பீன்ஸை ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கேரட், அதுவும் நல்லா இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். காய்கறிகளெல்லாம் ஒரே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக பச்சை பட்டாணி சேர்த்துடலாங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ் பீஸு, நல்ல ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை அப்படியே போட்டு விட்டுடலாம். காய்ந்த பட்டாணின்னா மினிமம் 8-10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்தாச்சு. நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸ் 1 டம்ளர். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டால் நல்லா பர்ஃபெக்டாக காய்கறிகளும் ரைஸும் வெந்து உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஸோ பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்க விடுவோம். தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ மேலால் புதினா கொத்தமல்லி சேர்த்து விட்டுறலாம். 10-15 புதினா இலைகள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவாங்க. இப்போ குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வெயிட் போட வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெண்ட் வழியாக ஸ்டீம் நல்லா வருது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டோம், இல்லைனா ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம அந்த ஸ்டீம் கொஞ்சம் தீர்ந்ததுக்கப்புறம் குக்கரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், ரைஸ் ஒரு 60% கிட்ட வந்துருச்சு. நல்லா இப்போ தண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சு. எதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடுறோம்னா, இல்லைன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே மேலால் நின்றும், கீழே சாதம் வெள்ளை சாதம் மாதிரி நின்றும். ஸோ இப்படி நடுவில் ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டுட்டு அகைன் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை இப்போ கண்டிப்பாக சிம்மில் வச்சிடணுங்க. இதுக்கு மேலே ஹையில் வைக்கக்கூடாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் அங்கே ரைஸ் வெந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க.
விசில் வந்தால் ஒரு விசில் வராட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான வெஜ் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பர்ஃபெக்டாக காய்கறிகள் எல்லாம் வெந்திருக்கு, அந்த ரைஸும் நல்ல உதிரியாக வெந்திருக்கு, அடி பிடிக்கல. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு பர்ஃபெக்டான வெஜ் புலாவ் செஞ்சாச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. நம்ம குயிக்காக பண்ணிடலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணலாம், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவிஸோட பரிமாறும்போது ஒரு பர்ஃபெக்டான மீலாக இருக்கும். வெரைட்டி ரைஸஸோட ரெசிபீஸை கம்பைன் பண்ணி இந்த வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இது லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாக சமைச்சோம், டேஸ்டியாக சமைச்சோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.